ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட டே ரொட்டீன் தான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த ரொட்டீன் டேயில் வந்து நான் என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அவுட்டிங் போக வேண்டியிருந்தது. இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து 10 ரூபா கடைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து $1 $2 ஷாப்புன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன திங்ஸ் அங்கெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மார்னிங் நான் வந்து எப்பயும் போல் வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து நீர் தோசை வந்து பண்ணலாம். இது வந்து பெங்களூரில் ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த நீர் தோசை. இது வந்து செமையாக இருக்கும். நார்மல் தோசையை விட நீர் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இந்த தோசை வந்து ஆக்சுவலி வந்து நம்ம உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து மாவு ஆட்டின உடனே நம்ம தோசை சுட்டுறலாம். ஸோ இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறனால நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த நீர் தோசை வந்து பண்ணிடுவேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து நீர் தோசை வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கார சட்னி. ஸோ நீர் தோசைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து நான் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிறேன். அரிசி வந்து நம்மளுக்கு எந்த அளவு வந்து வேணுமோ மாவு வேணுமோ அதை பொறுத்து நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து பச்சரிசியை வந்து நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி வந்து காலையில் எந்திரிச்ச உடனே நான் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ கரெக்டாக வந்து இப்போ வந்து ஒரு 6 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். 6 o'clock ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 hours அப்புறம் நான் ஒரு 8 o'clock நான் அரைச்சேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை 7 கூட நம்ம வந்து அரைக்கலாம். 1 hour ஊறணும். அப்போ பச்சரிசி சீக்கிரம் ஊறிடும். அந்த டைம் இருந்தால் போதும். நம்ம வீட்டில் வந்து மாவு இல்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம இந்த தோசையை வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் அரிசி ஊற வச்சதுக்கப்புறம் அந்த அரிசியோடு வந்து பார்த்திங்கன்னா, அரிசி வந்து 2 கப்பு அப்படின்னா 1 கப்பு நம்ம வந்து அதுக்கு வந்து தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதை வந்து 1 கப் போடணும். நான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு அரிசி வந்து 2 கப்புக்கு எடுத்திருக்கேன். அதனால தேங்காய் துருவல் வந்து ஒரு 2 கப் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த தேங்காவையும் அரிசியையும் வந்து 2ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வந்து நார்மலாக ஆட்டுற அரிசி மாவு மாதிரி இல்லாமல் நல்லா பருப்புன்னு இல்லாமல் நல்லா நெய்ஸாகவே இருக்கணும். அந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு எப்போவுமே வந்து நான் அப்பப்போ வந்து தொடச்சி வச்சுருவேன். நான் எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா உடனே நான் க்ளீன் பண்ணிடுவேன். அதனால தான் வந்து நான் எப்போவுமே வந்து எனக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால் வந்து மாவு அரைச்சிட்டு நான் உடனே க்ளீன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாவு வந்து தண்ணி பதத்தில் தான் இருக்கணும். ஸோ அதனால் வந்து நான் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து சட்னிக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். சட்னி வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான சட்னி தாங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் நான் வந்து எண்ணெய் விட்டு அதில் வந்து கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்த பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நான் தாளிச்சுட்டு நான் ஏற்கனவே வந்து இதுக்கு வந்து பச்சையாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 பல்லு பூண்டு, அப்புறம் வரமிளகாய், கொஞ்சோண்டு வந்து புளி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நான் வந்து எல்லாம் மிக்சியில் ஏற்கனவே வந்து நான் அரைச்சிட்டேன் ராவாகவே. இப்போ நான் இதை தாளித்ததுக்கப்புறம் இதை வந்து அந்த மிக்சி ஜாரில் வந்து இருக்கிறத வந்து நான் இதில் ஊற்றிக்க போகிறேன். இது நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சால்ட்டு மட்டும் தேவையான அளவு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சுது அப்படின்னா வந்து சட்னி வந்து ரெடி ஆகிடும். இந்த கார சட்னி வந்து இந்த நீர் தோசைக்கு வந்து செம காம்பினேஷனுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கூட கொடுங்க. நீர் தோசைக்கு மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் வந்து மாவு வந்து அரைச்சி வச்சாச்சு. அது வந்து நல்லா தண்ணியாக இருக்கிறதுக்காக நான் வந்து நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி உப்பு வந்து சால்ட் எந்த அளவு வேணுமோ அந்தளவு சால்ட்டு போட்டுட்டு நல்லா தண்ணியாக வந்து நான் வச்சுக்கிறேன். நம்ம நார்மலாக சுடுற தோசை பதத்துக்கு இல்லாமல் அதை விட ரொம்ப தண்ணியாகவே இருக்கணும் நீர் தோசைக்கு. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஸ்வீட் போட்டு கூட செய்யலாம். நம்ம வந்து தோசை சுட்டுட்டு மேலே வந்து தேங்காய் துருவல் அப்புறம் வந்து நாட்டு சக்கரை போட்டுட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப செமையாக இருக்கும் இந்த தோசை. இது வந்து பிளைன் தோசையை
சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. வெறும் தோசை சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கார சட்னியோட இன்னும் சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நார்மல் தோசை சுடுற மாதிரி நம்ம வந்து தேய்க்க விடக்கூடாது. நம்ம வந்து தோசையை வந்து மாவு எப்படி விடணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியாட்ட இருக்கிறதுனால நம்ம வந்து அவுட்டர் லேயரில் ஃபஸ்ட்டு மாவை ஊற்றிட்டு அப்புறம் வந்து ஃபில் பண்ணிக்கணும் நம்ம அப்பப்போ. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை இருந்தது அப்படின்னா தோசை வந்து வேகிறதுக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும். வேகிறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் வேகும் எல்லா பக்கமும். அதனால வந்து எப்போவுமே வந்து நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி தேய்க்கக்கூடாது. தேய்ச்சா இந்த தோசை வந்து வராது. நம்ம வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் கரண்டியில், அவ்வளோதான். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே ஓட்டையோடு வந்து விட்டுருங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஓட்டையோடு இருந்தது அப்படின்னா நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது உடனேவும் வெந்துடும். நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு டக்கு டக்குன்னு நம்ம வந்து இதை எடுத்துடலாம். தோசையை சீக்கிரமும் வந்து இந்த தோசை வந்து வெந்துடும். தோசை கலரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒயிட் கலரில் தான் வரும். தோசை வந்து ரொம்ப கலர் ஆகாது. நம்ம கலர் ஆகணும்னு வெயிட் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை. இது டக்கு டக்குன்னு வெந்துடும்னால நம்ம உடனே எடுத்துடலாம். கலர்லாம் வந்து ஆகாது. இப்படி தான் இருக்கும் தோசை. ஸோ நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து இன்றைக்கி கொஞ்சம் வாக்கிங்கோட வந்து வாக் பண்ணிட்டு வந்து நம்ம அங்கே பக்கத்தில் வந்து மார்க்கெட் இருக்குது, அதுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து வாக் பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கெட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சண்டே, இது வந்து சண்டே நடக்கிற மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து $1 $2 அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும். நம்ம ஊரில் வந்து 10 ரூபா இதுன்னு சொல்லுவாங்களா இந்தியாவிலாம், அந்த மாதிரி வந்து 10 ரூபா பொருள் எது எடுத்தாலும் 10 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து $1 எது எடுத்தாலும் $1 $2 அப்படி சொல்லி இது வந்து இங்கே வந்து பொறுத்தளவு வந்து அது ரொம்ப சீப்பு. ஸோ நான் வந்து இந்த ஷாப் வந்து 2-3 தடவை நான் வந்து போய் பார்த்துருக்கேன். 2-3 தடவை வந்து நான் வீட்டுக்கு வேறு ஒரு சில கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் இங்கே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஷாப்பை பற்றி நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வாக்கிங் இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நம்ம வாக் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஊரில் வந்து நடந்து போக முடியாது ஒரு சில இடத்துக்கு. ஆனால் இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து நம்மளுக்கு வாக்கிங் ட்ராக்கே வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லா ரோட்லேயும் இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக வாக்கிங் ட்ராக் கொடுத்துருப்பாங்க. அதனால் நடக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறனால நாங்கள் மேக்ஸிமம் வந்து நடந்தே தான் நிறையா பிளேஸ்க்கு வந்து போவோம். இதுதான் வந்து நான் சொன்ன அந்த சிட்னி மார்க்கெட்டு. ஸோ அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து இந்த $2 ஷாப்பு, $1 $2 ஷாப் பாருங்கள். இது வந்து $2 $1.5 அந்த மாதிரி $1 ஷாப். நீங்கள் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு காட்டு. இது என்னது? டாய்லெட் டிஷ்யூ ஹோல்டரா? டாய்லெட் டிஷ்யூ ஹோல்டர். நம்ம இது பிடிச்சிக்கிட்டா நம்ம இப்போ அங்கே ஸ்லேட், நம்ம ஊர் ஸ்லேட்டு, சாக்கு, டஸ்டரோட டஸ்ட்டு இதெல்லாம் வந்து $2 இருக்கும். இந்த மாதிரி கப்ஸு இதெல்லாம் இங்கே வாங்கலாம் நம்ம ஈஸியாக, நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கம்மியாக தான் இருக்கும். வெளியில் வாங்கினோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சம்திங் சார்ஜர், போர்ட்டபிள் சார்ஜர் எப்படி விற்கிறாங்க ஏங்க, இதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது. இது ஏன் இப்படி சேல் பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்க ப்ளக் பாயிண்ட் பின்னெல்லாம் இருக்குது. இது வந்து $2 தான் போட்டிருக்காங்க, பரவாயில்ல. பட் இது பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹேண்டில்ஸ் எல்லாம் இதெல்லாம் இங்கே வாங்கலாம் $2. இதுவும் பார்த்து சிஸ்டர்ஸாக $2. லைட்ரு மேக்ஸிமம் இந்த பூஜாக்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த லைட்ரு தான் யூஸ் பண்ணுவோம் பூஜை பண்ணுறதுக்கெலாம். கேபிள் பாருங்கள், இதெல்லாம் $2. ஸ்டாண்டு, ஃபோன் ஸ்டாண்டு காரில் இருக்கிறது, இதெல்லாம் $2னால் பரவாயில்லையே, இதெல்லாம் ஒர்த்து தான். க்ளவுஸ் $2. இது வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறது. இந்த நைஃப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. $2. இந்த கேண்டில் லைட்ஸ் பாருங்கள், கேண்டில் லைட்ஸ் $2. இது வந்து மல்டி பாண்ட் அல்ட்ரா ஃபிக்ஸ். ஒட்டுறது ஆக்சுவலி ஒட்டுறது ஸ்டிக்கர். ஸ்பேனர் செட் இருக்குங்க, இது வந்து $2.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த செக்ஷனில் $2 செக்ஷனில் இந்த இதெல்லாம் வந்து $2 தான். ஹீட் பேட்லாம் $2 இதெல்லாம் $2. மெமரி கார்டா? இதெல்லாம் சந்தை. இங்கே வந்து ஒட்டுக்கா இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. இப்போ கொழுக்கட்டை டஃப் ப்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது பாருங்கள். டஃப் ப்ரெஸ்ஸு ஓ பெருசு, ஆக்சுவலி பெருசாக எதுக்குமா இப்படி போய் பாரு, செலக்ட் பண்ணு. இது வந்து கட்லரி வைக்கிறது, கட்லரி ட்ரே $2 தான். ஸ்பைஸ் இது $2 தான். இதெல்லாம் பண்ண $2 தான். இதெல்லாம் பரவாயில்ல. இது பேஸ்கெட் அழகாக இருக்கே. என்ன பர்பஸ்க்கு? டிஷ்வாஷர் பேஸ்கெட்டா? ஓ டிஷ்வாஷரில் வைக்கிற பேஸ்கெட். இதெல்லாம் பரவாயில்ல, $2 தான். உண்டியெல்லாம் பரவாயில்ல. இந்த மாதிரி ஷர்ட் ஹேங்கர் பூக்கெல்லாம் வந்து $2. இது பாரு ஹீட் இது பார்க்காமல் இருக்கிறது, ஹீட் ரெசிஸ்டன்ட் மாதிரி. இது $2 தான். ஷாப்பிங் பண்ணி இது நம்மளே மாதிரி தான் இருக்குது. ஸோ பெல்ட் எல்லாம் $2. But what if I put them up high? What do you think? No? No. இது வந்து சேம் அதே மாதிரி தான் எல்லாம் இருக்கு. இது என்னதுடா தெரியலடா, அது என்னதுன்னு. இதெல்லாம் ப்ரஷஸ், ஹூக்ஸ் எல்லாம் ஷஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் $2 தான். $1.5 சாய்ஸ். இதெல்லாம் வந்து பென்சில் இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்குங்களா. இது பலூன். இன்னும் இங்கே சின்ன முடியும், அது வந்து $2 பெருசுங்க. இது சின்னது வந்து $1.5 போட்டிருக்காங்க. வாட்டர் கண்ணாட்டுக்கு இது வாட்டர் கண்ணா பார்த்தா கேட்பாங்க. ஒளி வச்சு டேபிள் கிளாத். இந்த பாக்ஸ் வாங்க, 2 பாக்ஸ் போட்டாலும் பர்த்டே கவுண்டம்ல வாங்கிக்கலாமா? அது எதுக்காமோ, அது எதுக்கு நீ எடுத்தீங்க? அது எதுக்கு? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கா? டஸ்ட் கிளீனர்லாம் பாருங்கள் $1.5 தான். செட்டாக இருக்கு. லுக்கு இது ட்ராயிங் பண்ணுறதுன்னா சாப்ஸ்டிக்ஸ் பாருங்கள். இது மேட்டு, நான் ஸ்லிப் மேட்டு, ஸ்லிப் ஆகாம மேட்டு, ஆன்டி ஸ்லிப் மேட்டு. இதெல்லாம் $1 ஓடுது. இது வந்து சிங்கில் இருந்து அந்த டஸ்ட்லாம் எடுப்போம்ல அதுக்காக. இது வந்து மாய்ஸ்ட் வைப்ஸு. ஸோ இதெல்லாம் ஷஃபில் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. சாக்ஸு இது வந்து இந்த இது பாப்பிட் சொல்லுவாங்கள்ல, அது வந்து பிஸ்கட் கட்டுற இந்த சாக்பீஸ், இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் $1 தான். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வந்து இங்கே $1 தான் சேல் பண்ணுறாங்க. இந்த ஷூ கவரை ஷைன் பண்ணுறது கிளாத். இந்த இது பாருங்கள், நம்ம வீட்டில் க்ராசரிஸ் ஸ்டோர் பண்ணுற ஸ்டிக்கர் $1 தான்.
நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ ஷாப்பிங் தான் போயிருந்தோம். விண்டோ ஷாப்பிங்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து பார்க்குறக்காக மட்டும் தான் போனேன். ஸோ எனக்கு வந்து இந்த புது ஐட்டம் எதாவது வந்திருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வாங்குறனோ இல்லையோ என்ன மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அதில் நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து நான் எப்போவுமே அடிக்கடி வந்து ஷாப்புக்கு போய் இந்த மாதிரி வந்து புது ஐட்டம் எதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி போன கடைக்கே போய் கூட நான் நிறையா தடவை வந்து பார்த்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்க் பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ பார்க் போயிருந்தோம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க் போயிருந்தோம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்டேட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.